அன்பின் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் சிந்தையாளும் தூய ஆவியானவரிடமிருந்தும் கிருபை, சமாதானம், நல்ல பேராசீர்வாதம் நம் அனைவருக்கும், குறிப்பாக இந்த அருமையான ஒரு நாளிலே ஆண்டவருடைய திருவீட்டிலே வீட்டிருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் மிகுதியாய் உண்டாவதாக. ஆமென். இந்த நாளிலே சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற திருமுறை பகுதி முன்பு வாசியை கேட்ட நற்செய்தி பகுதி. மார்க் எழுதிய நற்செய்தி நூல் 12வது அதிகாரம் 38வது வசனத்திலிருந்து 44 முடிய உள்ள வசனங்கள். அதை மீண்டும் நான் வாசிக்கிறேன். கவனமாய் கேட்கும்படி உங்களை அன்போடு வேண்டுகிறேன். பின்னும் அவர் உபதேசம் பண்ணுகையில் அவர்களை நோக்கி, நீண்ட அங்கிகளை தரித்துக் கொண்டு திரியவும், சந்தை வழிகளில் வந்தனங்களை அடையவும், ஜெபாலயங்களில் முதன்மையான ஆசனங்களில் உட்காரவும், விருந்துகளில் முதன்மையான இடங்களில் இருக்கவும் விரும்பி, விதவைகளின் வீடுகளை பட்சித்து பார்வைக்கு நீண்ட ஜெபம் பண்ணுகிறேன் வேத பாரகரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் அதிக ஆக்கினையை அடைவார்கள் என்றார். இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை பெட்டியில் படம் போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார். ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள். ஏழையான ஒரு விதவை வந்து ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை போட்டாள். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, காணிக்கை பெட்டியில் பணம் போட்டு மற்ற எல்லாரை பார்க்கிலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து போட்டார்கள், பூரணத்திலிருந்து எடுத்து போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனுக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டு விட்டாள் என்றார். கண்களை மூடுவோம். ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் செபிப்போம். பலன் ஒன்றும் இல்லை தேவா, ஆவியால் பலப்படுத்தும், சத்துவமில்லாத எனக்கு சத்துவம் தந்தருளும், சத்துவமில்லாத எனக்கு சத்துவம் தந்தருளும். மான்களின் கால்களை போல என் கால்களை தீடனாக்கும், மான்களின் கால்களை போல என் கால்களை தீடனாக்கும். நூனின் குமாரனை போல, நூனின் குமாரனை போல என்னையும் பலப்படுத்தும், என்னையும் பலப்படுத்தும். பலனொன்றும் இல்லை தேவா, ஆவியால் பலப்படுத்தும், சத்துவம் இல்லாத எனக்கு சத்துவம் தந்தருளும், சத்துவம் இல்லாத எனக்கு சத்துவம் தந்தருளும். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக கர்த்தாவே, தம்முடைய வார்த்தைகளை கொண்டு
எங்களை பலப்படுத்துகின்ற அன்பின் ஆண்டவரே, இதோ பலனற்றவர்களாய் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வீற்றிருக்கின்றோம். உம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களை பலப்படுத்தும். உம்முடைய வார்த்தையினால் நாங்கள் பலப்படுத்தப்பட்ட மக்களாய் புதிய பலத்தோடு எங்கள் வாழ்க்கை பயணத்தை முன்னோக்கி தொடர, வாழ்க்கையில சந்திக்கின்ற சவால்களை தைரியமாய் சந்திக்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபை புரிய வேண்டும் என்று நாடி செய்கிறோம். இதோ உம்முடைய வார்த்தைகளுக்காய் காத்திருக்கிற அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய வசனத்தை கொண்டே ஆசீர்வதியும். இயேசு ரட்சகரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் அன்பு நிறைந்த நல்ல கர்த்தாவே, ஆமென். அன்பானவர்களே, வாட்ஸ்அப் இல்லாத ஒரு காலகட்டம், ஃபேஸ்புக் இல்லாத ஒரு காலகட்டம், யூடியூப் இல்லாத காலகட்டம், எந்த விதமான இன்டர்நெட் வசதி இல்லாத ஒரு காலகட்டத்திலே 2000 வருடங்களுக்கு முன்பாக ஒரு ஏழை விதவை செலுத்திய காணிக்கையை குறித்து உலகம் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவ உலகம் இன்றைக்கும் அந்த பெண்மணியை குறித்து நினைவு கொண்டு கொண்டிருக்கிறது. ஏன்? அதைத்தான் இந்த நாளுக்குரிய சிந்தனைக்குரிய பகுதியிலே மிக அருமையாக, மிக தெளிவாக நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து 2 காசு போட்ட விதவையை புகழ்ந்து பாராட்டி பேசுகிறதை நாம் இங்கே மிக மிக அருமையாக நாம் பார்க்கிறோம். ஏன் விதவையை, அந்த ஏழை விதம் சொல்கிறது, ஏழை விதவை சாதாரண விதவை அல்ல. இந்த ஏழை விதவையை ஏன் இயேசு கிறிஸ்து பாராட்டினார்? இன்றைக்கு ஏன் அவள் கொடுத்த காணிக்கை குறித்து கிறிஸ்தவ உலகம் புகழ்ந்து பேசிக் கொண்டிருக்கிறது? அதை குறித்து தான் நாம் இந்த நாளிலே சிந்திக்க போகிறோம். அது அந்த பகுதி தான் இந்த நாளுக்குரிய சிந்தனை பகுதியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்க தேசத்திலிருந்து சீன நாட்டுக்கு ஒரு கப்பல் ஒன்று புறப்பட்டது. கப்பல் புறப்பட்ட சில நிமிடங்களிலே கப்பலில் இருந்த 2 பேர், அன்றைக்கு விமான வசதிகள் இல்லாத காலகட்டம், கப்பலில் இருந்த 2 பேர் கப்பலின் அப்பர் டெக்குக்கு வந்தார்கள், மேல்தளத்திற்கு வந்தார்கள். மேல்தளத்துக்கு வந்தவர்கள் காற்று வாங்கிக் கொண்டே இந்த 2 பேரும் ஒருவரை ஒருவர் அறிமுகப்படுத்திக் கொள்கிறார்கள். ஒருவர் வியாபாரி, மர்ச்சன்ட். அப்போது வியாபாரி தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறார். நான் வியாபாரத்திற்காக சீன தேசத்திற்கு செல்லுகிறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ மற்றவர் சொன்னார், நான் ஒரு கிறிஸ்தவ பாதிரி, இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுடைய வாழ்க்கையிலே வெளிச்சத்தை கொடுக்க, இயேசுவாகிய ஒளியை கொடுக்க நான் சீன தேசத்திற்கு போய் கொண்டிருக்கிறேன். அப்போது இந்த வியாபாரி சொன்னார், தயவு செய்து நீங்கள் போகாதீர்கள், அங்கே கிறிஸ்தவர்களுக்கு ஏற்ற ஒரு இடம் அல்ல, கிறிஸ்தவர்களுக்கு ஏற்ற இடம் அல்ல, ஆகையினால் நீங்கள் அங்கே போகாதீர்கள் அப்படின்னு சொன்னார். இல்ல அவர் சொன்னார், இல்ல நான் போறேன், நான் அதற்காகத்தான் கிளம்பி இருக்கிறேன், என்ன வந்தாலும் பார்க்கிறேன், நான் போறேன். அந்த வியாபாரிக்கு இன்னும் அதிகமான கோபம் வந்தது. என்னங்கய்யா, நான் சொல்லுகிறேன், நீங்கள் மீண்டும் வலிமையா கட்டாயமாக போவேன் என்று சொல்லுகிறீர்கள். அப்படி என்று சொன்ன உடனே அந்த பாதிரியார் சொன்னார், இல்ல நான் கண்டிப்பா போவேன் அப்படின்னு சொன்ன மீண்டும் வியாபாரி சொல்கிறார், இதுக்கு முந்தின பயணத்திலே
நான் அங்கே இருக்கின்ற போது உங்களை போன்ற ஒரு பாதிரியாரை பிடித்து கொண்டு போய் அவருடைய கரங்களிலே இருந்த 3 விரல்களை வெட்டி எடுத்து விட்டார்கள். அவருக்கு இப்போ 3 விரல்கள் இல்லை. ஆகையினாலே தான் நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நீங்கள் தயவு செய்து சீனாவுக்கு போகாதீர்கள் அப்படின்னு சொன்னார். அப்போது அந்த ஃபாதர் சிரித்துக்கொண்டே சொன்னாராம், என்னுடைய பெயர் மர்பி, நீங்கள் குறிப்பிடுகிற அதே பாதிரியார் நான் தான். இதோ பாருங்கள், என்னுடைய கையை 3 விரல்கள் வெட்டி எடுத்து விட்டார்கள். அதே நீங்கள் குறிப்பிடுகின்ற அதே பாதிரியார் நான் தான் என்று சொன்ன உடனே அந்த மர்ச்சன்ட் வியாபாரிக்கு இன்னும் கோபம் தலைக்கு மேல் ஏறிவிட்டது. ஏற்கனவே நீங்கள் 3 விரல்களை இழந்து விட்டீர்கள். அப்படி என்று சொன்னால் திருப்பி நீங்கள் ஏன் சீன தேசத்துக்கு போகிறீர்கள்? அந்த ஃபாதர் ரேடியை சொன்னார், நான் கொடுப்பதற்கு, சீன மக்களுக்காக இழப்பதற்கு இன்னும் என்னுடைய கரங்களிலே 7 விரல்கள் இருக்கிறது. இன்னும் என்னுடைய கரங்களிலே 7 விரல்கள் இருக்கிறது. ஆகையினால் நான் போகிறேன் அப்படின்னு சொன்னார். இப்போ கொடுத்தல் என்பது, கொடுப்பது என்பது எங்கிருந்து வர வேண்டும் என்று சொன்னால் இருதயத்தின் ஆழத்திலிருந்து வர வேண்டும். இங்கே நாம் பார்க்கிறோம், ஒரு விதவை பெண்மணியை, சாதாரணப்பட்ட விதவை அல்ல, வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, ஏழை விதவை பெண்மணியை இயேசு கிறிஸ்து ரொம்ப பாராட்டி பேசுகிறார். கடந்த வாரத்திலே பிள்ளைகள், சிறு பிள்ளைகளுடைய முக்கியத்துவத்தை குறித்து ஓய்வு நாள் பள்ளி, அகில உலக ஓய்வு நாள் பள்ளி தினமாக ஆசரித்து மகிழ்ந்தோம். யூத சமூகம் எப்படி சிறு பிள்ளைகளை புறக்கணித்து வைத்திருந்தது, இயேசு அதிலே அந்த சமூக மாற்றத்தை கொடுக்கும்படியாக எந்த அளவிற்கு சிறு பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். அடுத்ததாக பாருங்கள், விதவைகள். இந்த நாளிலே, இந்த நாளுக்குரிய பகுதி விதவை பெண்மணியை குறித்து பேசுகிறது. அதிகமாக யூத சமூகத்திலே அதிகமாக இந்த பெண்மணிகள், கைவிடப்பட்ட பெண்மணிகள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள், நசுக்கப்பட்டிருக்கிறார்கள், முக்கியம் இல்லாதவர்களாக கருதப்பட்டிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட சமூகத்திலே இயேசு கிறிஸ்து விதவை பெண்மணியை தூக்கி நிலைநிறுத்துகிறார். நம்முடைய சமூகமும் ஒரு காலகட்டத்திலே அப்படிதான் இருந்தது. எப்படி கணவன் மரித்தால் மனைவியும் சேர்ந்து உடன்கட்டை வேற வேண்டும், சிதைக்கு செல்ல வேண்டும். இன்றைக்கு கூட வட மாநிலங்களிலே இதே நிகழ்வு நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அன்றைக்கு பெண்கள் விரும்பிய விரும்பாமல் பண்ணப்பட்டார்கள். இன்றைக்கு சில இடங்களிலே இன்றைக்கும் வலுக்கட்டாயமாக மனைவியை தூக்கி சிதைக்குள்ளே போடுகிறார்கள், தீயிலே போடுகிறார்கள். அது அண்மையிலே பீகார் மாநிலத்திலே பத்திரிகையிலே வந்த ஒரு செய்தி. அப்போ கணவனை இழந்த பெண்மணிகளை சமூகம் எப்படி கருதுகிறது? அப்பேற்பட்ட ஒரு சமூகம் இன்றைக்கு எப்படி என்று சொன்னால் அன்றைக்கு எப்படி இருந்திருக்கும் என்பதை நாம் கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும். அப்பேற்பட்ட சூழ்நிலையிலே இயேசு கிறிஸ்து கைவிடப்பட்ட ஒரு கைம்பெண்ணை முன்னிறுத்துகிறார். அதான் சொன்னேன், பேஸ்புக் இல்ல, வாட்ஸ்அப் இல்ல, யூடியூப் இல்ல, வேற எந்த சோசியல் மீடியாவும் இல்ல, இமெயில் கிடையாது. ஆனால் அப்பேற்பட்ட காலத்திலே நிகழ்ந்த ஒரு நிகழ்வை இன்றைக்கு உலகம் எங்கும் பரவி கிடக்கிறது என்று சொன்னால் அவளுடைய தியாகம் எவ்வளவுக்கு மேன்மை நிறைந்தது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி என்ன அவள் விசேஷமாய் கொடுத்து விட்டாள், அது எப்படி கொடுத்தாள், அதை குறித்து தான் நாம் சிந்திக்க இருக்கிறோம். பாருங்கள்,
முதலாவது அவள் கொடுத்தது உண்மை. அன்பினால் கொடுத்தாள். எப்படி கொடுத்தாள் என்பதுதான் முக்கியம். அன்பினால் கொடுத்தாள். அன்பினால் கொடுத்தாள், அதுதான் மிக முக்கியமானது. தோமஸ் மோர்டன் என்பவர் சொல்லுகிறார், அன்பில்லாமல் கொடுக்கப்படுகின்ற எதுவும் வெறும் சடங்கே. அன்பில்லாமல் கொடுக்கப்படுவது எதுவா இருந்தாலும் அதுவும் வெறும் சடங்கே அப்படி என்று சொல்லி குறிப்பிடுகிறார். சடங்குக்காக கொடுக்கிறார்கள். அதைத்தான் அன்றைக்கு பரிசேயர்கள் செய்தார்கள். அதான் பரிசேயனும் ஆயக்காரனும் ஒரு தேவாலயத்தில் போய் ஜெபம் பண்ணுகிறார்கள். அதுல பரிசேயன் ஜெபம் பண்ணுகிறான். எப்படி ஜெபம் பண்ணுகிறான்? லூக்கா 18வது அதிகாரம் 12வது வசனம், என் சம்பாத்தியத்திலெல்லாம் தசமபாகம் கொடுக்கிறேன். அதை ஜெபத்திலே சொல்லி காட்டுகிறார். என் சம்பாத்தியத்திலெல்லாம் தசம பாகத்தை கொடுக்கிறேன் அப்படின்னு ஒரு பரிசையும் ஜெபம் பண்ணுகிறான். அது ஒரு சடங்கு. சட்டத்தின்படி போல்ஸின்படி கொடுக்கப்படுகின்ற ஒரு காரியம். ஆனால் இந்த பெண்மணி கொடுத்தது எப்படி என்று சொன்னால், கடவுள் பேரில் உள்ள அன்பின் நிமித்தமாக கொடுத்தார். உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. அதான் இறை கட்டளை நமக்கு சொல்லுகிறது. உன் கடவுளாகிய கர்த்தர் நானே, என்ன என்று வேறு தேவர்கள் உனக்கு வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் யாரொரு சர்வத்தையும் வணங்கவும் சேவிக்கவும் வேண்டாம் அப்படின்னு சொன்ன. அப்போ ஜீவிக்கிற கடவுள் பேரில் உள்ள அன்பின் நிமித்தமாக அவள் கொடுத்தாள். சடங்கில் போல்ஸின் படி இல்லை. எனக்கு இருக்கிறது, இவ்வளவுதான் இருக்கிறது, அதை நான் என் ஆண்டவருக்காக நான் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தார். அதான் தமிழ் பாடத்திலே ஒரு காரியத்தை நாம் படித்தது உண்டு. அது நம்முடைய ஞாபகத்துக்கு வரும் என்று நம்புகிறேன். நீண்ட ஆயுளை கொடுக்கின்ற ஒரு நெல்லிக்கனி. அந்த நெல்லிக்கனியை சாப்பிட்டால் நீண்ட ஆயுள், பல வருஷங்கள், 12 வருஷம் நினைக்கிறேன், மறந்து போச்சு. நீண்ட ஆயுள். அந்த நெல்லிக்கனியை சாப்பிட்டால் நீண்ட ஆயுள் கிடைக்கும். அப்ப அந்த நெல்லிக்கனியை காத்திருந்து பெற்றது யார் என்று சொன்னா பறித்து அதியமானுக்கு கிடைக்கிறது. மன்னன் அதியமானுக்கு கிடைக்கிறது. மன்னன் அதியமான் தான் பெற்ற நெல்லிக்கனியை யாருக்கு கொடுக்கிறார்? ஔவையாருக்கு கொடுக்கிறார். ஆகையினால் தான் தமிழ் செழித்தது அப்படின்னு சொல்கிறார். அப்போ தனக்கு மன்னன் பதவியில் இருக்கிறது என்பது மிக முக்கியமான பதவி. யாராலும் மன்னர் பதவியை துறப்பதற்கு முன்வர மாட்டார்கள். ஆனால் அப்படி என்றால் நீண்ட ஆயுள் கிடைத்தால் இன்னும் 12 ஆண்டுகள் கூட வாழலாம். சாதாரண ஆயுசோடு இன்னும் 12 ஆண்டுகள் கூட்டி கொடுக்கப்படும். அதில்லை, இந்த நெல்லிக்கனியை சாப்பிடுவதற்கு தகுதியுடையவர் யார் என்பதை பார்த்து அதியமான் கொடுத்தான். ஔவையாருக்கு கொடுக்கிறார். அது எதன் அடிப்படையிலே? ஆழமான அன்பின் அடிப்படையிலே. அன்பின் அடிப்படையிலே. அதான் பவுலடிகளார் மிக அருமையாக மிக மிக தெளிவாக சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 3வது வசனம், என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும், என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பில்லையானால், சொல்லி முடிய, அன்பில்லையானால் பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. அன்புதான், அன்போடு உள்ள கொடுத்ததுதான். நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, ஏழை விதவை பெண்மணியிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு பாடம் அளவல்ல, எப்படி கொடுக்கிறோம் என்பதுதான் அன்பு. இன்றைக்கு நாம் எப்படி கொடுக்கிறோம் அது யோசித்து பார்க்க வேண்டும், ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சில நேரத்துல நாம் என்ன நினைக்கிறோம்? இந்த பாஸ்டருக்கு தொல்லை,
பாஸ்டருக்கு தொல்ல தாங்க முடிய மாட்டேங்குது, சரி ஏதாவது கொடுப்போம் அப்படித்தானே. அடுத்ததாக வேற மாத சந்தா என்று வைத்திருக்கிறார்கள், வேற வழி இல்லை, என்ன செய்தான் ஆகணும், கொடுத்துதான் ஆகணும். இதை கொடுக்கட்டா பாஸ்டர் ஏதாவது அவசரத்துக்கு போனா என்ன தரமாட்டாரு, லெட்டரு தரமாட்டார். அந்த ஏன் வம்பு, அதுக்கு ஏன் ஒரு வம்பு, கொடுத்தே முடிச்சிருவோமே. அப்படிதான் நாம் எந்த சிந்தையோடு நாம் கொடுக்கிறோம், அது மிக மிக முக்கியமானது. உண்மையான எனக்காக இந்த உலகத்திலே கடந்து வந்து எனக்காக தன் உயிரையே சிலுவையிலே ஈந்த என் அன்பின் ஆண்டவரை நான் நேசிக்கிறேன், என் அன்பின் ஆண்டவரை நான் அன்பு கூறுகிறேன், என்னால் இயன்றதை என் ஆண்டவருக்காக கொடுக்கிறேன், அன்பு கூறுதலுக்குள்ள அடையாளமாக நான் இதை கொடுக்கிறேன் அப்படி என்ற உணர்வோடு கொடுக்கிறோமா, அல்லது ஒரு கடமைக்காக கட்டாயத்தின் பேர்ல கொடுக்கிறோமா, அல்லது உண்மையாகவே வேற வழி இல்லை, தொந்தரவு தாங்க முடியல, விரக்தியிலே கொடுக்கிறோமா, நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த பெண்மணி அன்பினாலே, கடவுள் பேருள்ள அன்பினாலே கொடுத்தாள். அடுத்து இரண்டாவது அவளிடத்திலே காணப்பட்ட ஒரு சிறப்பு குணம் என்னவென்று சொன்னால், தெய்வீக பராமரிப்பை நம்பி கொடுத்தாள். தெய்வீக பராமரிப்பை நம்பி கொடுத்தார். யோசித்து பார்க்க வேண்டும். முன்னாடி எல்லாம் அந்த குறிப்பிட்ட ஒரு கால வரையிலும் ஒரு பண்டமாற்று முறை தான் இருந்தது. வீட்டுல சுகர் இருக்காது, சர்க்கரை சீனி இருக்காது. ஓடி போய் கடன் கேட்பாங்க, கொஞ்சம் ஒரு கப்பு சுகர் கொடு, நான் ரேஷன் வாங்கிட்டு என்ன செய்யறேன், ரேஷன் வாங்கிட்டு தாரு. சிலர் இருந்தா கொடுத்துருவார்கள், சிலர் என்ன சொல்லுவார்கள், ஐயையோ எனக்கே இல்ல, எத்தனை வேலைக்கு தான் தகையும், ஒரு வேலைக்கு தான் போதுமானதா இருக்கிறது, இதை தந்தா நாங்க எங்க போறது அப்படின்னு சொல்லி கொடுப்பதில்லை. இதுதான் யதார்த்தம். வாழ்க்கையினுடைய ஒரு சகஜமான நிலைமை இதுதான். தன்னுக்கு உள்ளதை இழந்து கொடுப்பது, இருந்தா ஓகே வாங்கிக்கோ அப்படிங்கிற மனப்பாங்கு தான் நம்மிடத்தில் இருந்து இருக்கும். ஆனால் எனக்கு இவ்வளவுதான் இருக்கு, இதை வைத்துதான் அடுத்த வேளை நான் சாப்பிட வேண்டும், ஆனால் அதையே கொடுப்பது என்பது ஒரு சாதாரணப்பட்ட விஷயம் அல்ல, சாதாரணப்பட்ட ஒரு காரியம் அல்ல. ஆகாயத்து பறவைகளையும் கானகத்து விலங்குகளையும் போஷிக்கிற ஆண்டவர் என்னையும் போஷிப்பார், என்னையும் என்னுடைய தேவைகளையும் சந்திப்பார் என்று நம்பி அவள் கொடுத்தாள். ஆகையினாலேதான் அந்த விதவை சாதாரண விதவை இல்லை, ஏழை விதவை இன்றைக்கும் புகழ்ந்து போற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றாள். என்னுடைய தேவையை ஆண்டவர் சந்தித்துக் கொள்வார், என்னுடைய தேவையை அவர் பார்த்துக் கொள்வார். ஆகையினால் இவ்வளவுதான் இருக்கிறது, நான் ஆண்டவருடைய சமூகத்திற்கு கடந்து வந்திருக்கிறேன், இதை கொடுத்தே ஆக வேண்டும் அப்படி என்று உணர்வோடு அவள் கொடுக்கின்றாள். இன்றைக்கு வாசித்து கேட்டேன், பழைய ஏற்பாட்டு பகுதியை பாருங்கள். சாரிபாத் விதவை, கடவுள் எலியாவை அனுப்புகிறார், போப்பா நீ கேரை தாக்கந்தை இங்க இருந்தது போதும், ஆற்றுல தண்ணீர் வறண்டு போயிட்டு நீ சாரிபாத் ஊருக்கு போ. அங்க போகிறார். ஒரு பெண்மணி, அதுவும் ஒரு விதவை பெண்மணி, கைவிடப்பட்ட பெண்மணி, விறகு பொறுக்கி கொண்டிருக்கிறார். சகஜம்தான், ஏம்மா கொஞ்சம் தண்ணீர் கொடு என்று சொன்னால் யாருமே மறுப்பதில்லை. ஓஹோ தண்ணீர் தானே கேட்கிறார், அதுல என்ன இருக்கிறது, தண்ணீர் தானே கேட்கிறாங்க கொடுத்து விடுவோம் அப்படி என்று சொல்லி அவர் தண்ணீர் எடுக்க திரும்புகிறாள். தண்ணீர் எடுக்க திரும்பும் போதுதான் அடுத்த குண்டை தூக்கி போடுகிறார் இல்லையா, ஏம்மா நீ தண்ணீரோடு எனக்கு கொஞ்சம் அப்பத்தையும் கொண்டு வா. தண்ணீர் தான் கேட்டார் இந்த மனுஷன், தண்ணீர் எடுத்து கொடுக்கலான்னு பார்த்தா இப்போ அப்பத்தையும் கேட்கிறாரு. இருக்கிறதே கொஞ்சம், நானும் சமைச்சு நான் என் பிள்ளைக்கும் கொடுத்து சாகலாம், பஞ்சம், வேற வழி இல்லை,
இன்று இருக்கிற நேரத்தில் இவர் இப்படி கேட்கிறாரே, போமா தைரியமா போ, நீ சுடு, சுட்டல உடனே கொஞ்சத்தை எனக்கு கொண்டு வா. பாருங்க என்ன அற்புதம், அவள் கொண்டு வந்தாள். தனக்கும் தன்னுடைய மகனுக்கும் இருந்ததிலிருந்து ஆண்டவருடைய ஊழியனுக்காக அவள் கொண்டு வந்தாள். இருந்ததை அவள் கொடுத்தாள். எப்படி கொடுத்தாள்? பரவாயில்ல, அந்த மனுஷன் சொல்லுகிறார், ஏதோ கலசத்துல மாவும் எண்ணெய் குறைந்து போவதில்லை என்று சொல்லுகிறார். ஓகே, பார்த்துக் கொள்ளலாம். கடவுளுடைய பராமரிப்பின் மேல் நம்பிக்கை வைத்துக் கொடுக்கிறார். நம்பிக்கை வைத்துக் கொடுக்கிறார். நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அன்பானவர்களே, தெய்வீக பராமரிப்பில் எந்த அளவிற்கு நாம் நம்பிக்கையாக இருக்கிறோம். வேதநாயகம் சாஸ்திரியார் அவர்கள் பாடல் பஜனைக்கெல்லாம் செல்வது வழக்கம். நான் இப்ப இருக்கிற வேதநாயகம் சாஸ்திரியாரை சொல்லவில்லை. அந்த காலத்து ஆரம்ப காலத்து முதல் வேதநாயகம் சாஸ்திரியாரை சொல்லுகிறேன். அவர் வெளியூருக்கு போகிறார். மனைவி பிள்ளைகள் வீட்டிலே இருக்கிறார்கள். சாப்பிடுவதற்கு வழி இல்லை. ஒரே எதிர்பார்ப்பு. பிள்ளைகள் அழுகிறார்கள், பசியினாலே அழுகிறார்கள். தாய்க்கு என்ன செய்வதுன்னு தெரியவில்லை. ஆனால் அவர் நம்பிக்கை. கணவர் ஊழியத்திற்கு போகிறார். நிச்சயமாகவே காசோடு வருவார் அல்லது ஏதாவது வாங்கி கொண்டு வருவார் அப்படி என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கிறார். அதை நினைத்து அந்த நம்பிக்கையிலே பிள்ளைகளை திடப்படுத்தி தைரியப்படுத்தி கொண்டிருக்கிறார். கொஞ்சம் பொறுங்க, டேடி வந்துருவாங்க, நமக்கு தேவையானதெல்லாம் ஒன்றுக்கு டபுளாக நாம வாங்கி சாப்பிடலாம் அப்படி என்று திடப்படுத்தி கொண்டிருக்கிறார். வேதநாயகம் சாஸ்திரியார் வருகிறார். எப்படி வருகிறார்? வெறுங்கையோடு வருகிறார். ஒன்றுமே இல்லை கையில. என்னங்க, பிள்ளைகளுக்கு பசையால அழுது கொண்டிருக்கிறார்கள், என்ன வாங்கி கொடுப்பது, என்ன கொடுப்பது? ஐயோ, எனக்கு ஒன்றுமே கிடைக்கவில்லையே, என்ன செய்வது? நீங்களும் நானுமா இருந்த என்ன செய்வோம்? என்ன ஆண்டவரே, உங்க கண்டு ஊழியம் செய்த இப்படியா என்னுடைய நிலைமை? வேதநாயகம் சாஸ்திரியார் கடவுளை நம்பினார். என்னை அழைத்த கடவுள், என்னை ஊழியத்திற்காக என்னை அழைத்து என்னை பயன்படுத்திக் கொண்டிருக்கிற கடவுள் எங்களுடைய தேவைகளை சந்திக்கக்கூடிய ஆற்றல் தன்னுடைய வயலின் எடுத்தார். அதை பாடினார். ஐயா, தினம் உண்மை நம்பி இருப்பதை அறியாயோ. அவர் பாடுகிறார், வேற எதுவும் செய்யவில்லை. பாடலை பாடிக்கொண்டிருக்கும் போதே கதவு தட்டப்படுகிறது. இவர் எங்க மன்னனுடைய அவையிலே தான் கவியரசாக இருந்தார். அங்கிருந்து அவருக்கு தேவையான, குடும்பத்துக்கு தேவையான உணவுகள் பொருட்கள் எல்லாம் வருகின்றது. வேலைக்காரன் கொண்டு கொடுத்துருக்காரு. அதான் மன்னனுடைய அரண்மனையிலிருந்து உங்களுக்கு தர சொல்லி இதை கொடுத்திருக்கிறார்கள், ஆகியனால் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுகிறார். அன்பானவர்களே, நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நாம் எப்படி இருக்கிறோம்? கொடுப்பதிலே எப்படி இருக்கிறோம்? இது ஆண்டவருக்குரியது. இது ஆண்டு இவ்வளவுதான் இருக்கு, இது ஆண்டவருக்கு கொடுத்து விடுவோம். ஆனால் நிச்சயமாய் கடவுள் என்னுடைய தேவையை சந்திப்பார். விசுவாசத்தோடு கொடுக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கடவுள் எந்த குறையும் வைக்கிறது இல்லை. இன்றைக்கு உணர்வுகளை தூண்டிவிட்டு காணிக்கையை கொடுக்க வைக்கிறார்கள். அது தவறு. பயமுறுத்தி காணிக்கையை கொடுக்க வைக்கிறார்கள். நீ காணிக்கை கொடுக்கவில்லை என்று சொன்னால் என்ன உண்டாகும்? சாபம் உண்டாகும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பலவிதமான தந்திரங்களை கையாண்டு இந்த கிறிஸ்தவ பிரசங்கிமார்கள் பலவிதமான தந்திரங்களை கையாண்டு காணிக்கைகளை கொடுக்க வைக்கிறார்கள். சென்னையில் ஒரு கூட்டம், பெரிய கூட்டம், பல ஆண்டுகளுக்கு முன்னே நடந்தது. பெரிய பிரசங்கியார் என்று சொல்லப்படுகின்றவருக்கு மேடை போட்டப்பட்டிருந்தது. முன்னாடி வரிசையாய்
நல்ல ஜுவல்லோடு பெண்கள் உட்கார வைக்கப்பட்டிருந்தார். அநேக பெண்கள் உட்கார்ந்திருந்தார்கள். அப்போ ஒரு திட்டம் அறிவிக்கப்படுகிறது. திட்டம் அறிவித்ததெல்லாம் நான் சொல்ல விரும்பவில்லை. அநேக மக்கள் உங்கள் காணிக்கைகளை கொடுங்கள் இந்த காரியத்திற்காக அப்படி என்று சொல்லி போட்ட உடனே இந்த ஃப்ரெண்ட்ல இருந்தாங்க பாருங்க, இந்த பெண்கள் எல்லாம் தங்களுடைய ஜுவல்களை கலத்தி கொண்டு போட்டாங்க. பிரசங்கியார் கத்துக்கிறார், நான் இது விளையாட்டு சொல்லவில்லை, உண்மையை சொல்லுகிறேன், நடந்த யதார்த்தமான உண்மையை சொல்லுகிறேன். இதோ பாருங்கள், இவ்வளவு போட்டு விட்டார்கள். அப்ப பின்னாடி இருக்கிறவங்க என்ன செய்யறீங்க அப்படி என்று ஒரு உணர்வை தூண்டிவிட்டு அடுத்தது பார்த்தா பின்னாடி இருக்கிற மக்களும் என்ன செய்தார்கள், இதை பார்த்து கொண்டு வந்து போட்டார்கள். இந்த கூட்டம் முடிந்து போகும்போது அள்ளி கொண்டு நகைகளோடு அள்ளி கொண்டு போனார்கள். ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், உணர்வுகளை தூண்டி கொடுக்க வேண்டும். அதுவும் தவறாது. அன்பினாலே கொடுக்க வேண்டும். எல்லாமே என் தேவையை ஆண்டவர் சந்திப்பார். இல்ல பரவாயில்ல, இவ்வளவுதான் இருக்கு, இந்த காரியத்துக்காக கொடுக்கணும் அப்படின்னு கடவுள் ஏவுகிறார், இல்ல கொடுத்து விடுவோம், என் தேவையை ஆண்டவர் சந்திப்பார். அந்த விசுவாசத்தோட தெய்வ பராமரிப்பில் உள்ள நம்பிக்கையிலே கொடுக்க பழகுவோம் என்று சொன்னால், கொடுக்கின்றதன் மகத்துவத்தை நம்முடைய வாழ்க்கையிலே காண முடியும். இதை நம்முடைய வாழ்க்கையிலே உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆமன்பானவர்களே, இவைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த சாரிபாத் விதவியை விட, இந்த ஏழை விதவியை விட, 2 காசுகளை போட்ட ஏழை விதவிகளை விட ஒருவர் நமக்காக பெரிய தியாகத்தை செய்தார், கொடுத்தார், தன்னையே கொடுத்தார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. சரீரத்தில் இருந்த ஒவ்வொரு சொட்டு ரத்தத்தையும் நமக்காக கொடுத்தார். அப்படி என்று சொன்னால் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இவ்வளவு தியாகத்தை செய்த என் ஆண்டவருக்காக என்னுடைய வாழ்க்கையில நான் என்ன செய்திருக்கிறேன், ஆண்டவருக்காக நான் என்ன கொடுத்திருக்கிறேன், என்ன செய்திருக்கிறேன். இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் அருமையான ஒரு பாடல் பாடுகிறது. என்ன கொடுப்பேன் நான் உமக்கு, என்ன கொடுப்பேனோ. நான் ஒரு மேய்ப்பனாக இருந்தா நான் என்ன செய்வேன், மந்தையை கொடுப்பேன், ஆட்டை கொடுப்பேன் அப்படி என்று அந்த பாடல் வருகிறது. கடைசியில நான் என்னையே கொடுக்கிறேன் அப்படி என்று அந்த பாடல் வரிகள் முடிவடைகிறது. என்னை நம்மை பார்த்து கேட்கின்றார், ஆசீர்வாதத்துக்காக இயங்குகிறோம், ஓகே, நமக்காக தன்னையே தந்தே ஆண்டவருக்காக நாம் எப்படி கொடுக்கிறோம் யோசித்து பார்க்க வேண்டும். அதான் வேதம் சொல்கிறது, நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். கொடுப்பதன் ஆசீர்வாதத்தை, கொடுப்பதன் மேன்மையை இந்த 7 விதவையிடமிருந்து நான் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே அன்பானவர்களே, உணர்வு கடமைக்காக கொடுக்க வேண்டாம், சட்டத்தை நினைத்து சடங்காக நினைத்து கொடுக்க வேண்டாம், கட்டாயத்தின் பேரில் கொடுக்க வேண்டாம். கடவுள் பேரில் உள்ள முழு அன்போடு நாம் கொடுக்க பழகுவோம். இந்த தேவையின் நடுவிலும் என் ஆண்டவருக்காக நான் இதை கொடுக்கிறேன், என்னுடைய தேவையை ஆண்டவர் சந்திப்பார் என்ற ஆண்டவர் பேரில் உள்ள பராமரிப்பின் பேரில் உள்ள நம்பிக்கையோடு நாம் கொடுப்போம் என்று சொன்னால் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் சிறப்பாக சிறந்ததாக மாற்றுவார். அன்னை தெரசாவிடமிருந்து ஒரு கேள்வியை கேட்டார். இந்த உங்களுடைய சபையின் எதிர்காலம் என்ன அப்படி என்று சொன்னால் என்ன என்று அவர் கேட்கப்பட்ட போது மதர் தெரசா அருமையாக சொன்னார், இது என்னுடைய காரியமாக இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக அழிந்து போகும். இது ஆண்டவருடைய காரியமாக இருக்கும் என்று சொன்னால் தொடர்ந்து நிச்சயமாய் காலகாலமாக இது இருக்கும் அப்படி என்று ஆண்டவர் சொன்னார் என்று அன்னை தெரசா சொன்னார்கள். ஆண்டவர் பேருள்ள பராமரிப்பிலே ஆழமான நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு நாம் யோசித்து பார்ப்போம், சிந்தித்து பார்ப்போம். கொடுப்பதும்
ஆண்டவருக்கென்று நாம மகிமைக்கென்று கொடுப்போம். ஆசீர்வாதமே அது எப்படி? அன்பினாலே, தெய்வ பராமரிப்பின் மேல் உள்ள நம்பிக்கையினாலே கொடுக்கின்ற போது மேலான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ள முடியும். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசு நாமத்தால் காத்துக் கொள்வதாக. ஆமென்.